ஆன்மீக ஜோதி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது காணவிருப்பது அமர்நாத் பனிலிங்க தரிசனமும் அதன் வரலாறையும் காண்கிறோம். வாருங்கள். காஷ்மீரில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் செல்வது வழக்கம். அமர்நாத் கோயிலின் வரலாறு மற்றும் புராண கதைகளை இங்கு விரிவாக காண்போம். ஜம்மு காஷ்மீர் பாதல்காம் அனந்த்நாக் பகுதியில் அமைந்துள்ளது அமர்நாத் பனிலிங்க திருக்கோயில். இந்தியாவில் கோடைக்காலமாக கருதப்படும் மே முதல் ஆகஸ்ட் வரையில் இந்த பனிலிங்கம் தானாக கால சூழ்நிலையால் உருவாகின்றது. இந்தியாவின் பல்வேறு திருக்கோயில்கள் உள்ளன. இருப்பினும் பல்வேறு பயங்கர தாக்குதல்கள் நிகழும் மிகவும் அச்சமிகுந்த கோயிலாக இந்த அமர்நாத் கோயில் பார்க்கப்படுவதால் இந்திய இராணுவத்தின் தீவிர கண்காணிப்பில் உள்ளது. எனவே இந்த கோயில் தரிசனம் செய்ய இந்திய அரசின் முன் அனுமதியை பெற்றே இங்கு செல்ல வேண்டும். இந்த குகை கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3888 கிலோமீட்டர் உயரத்திலும் ஸ்ரீநகரிலிருந்து கிட்டத்தட்ட 141 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. அமர்நாத் குடைவரை கோயில் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக இந்து புராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மே மற்றும் ஆகஸ்ட் மாதம் வரை உருவாகும் இந்த பனிலிங்கமானது மீண்டும் மீண்டும் உருகி உருவாகிறது. இது சந்திரனின் வளர் மற்றும் தேய்பிறை காலங்களுக்கு ஏற்ப உருவாவதாக கூறப்படுகிறது. இந்த இடம் 51 சக்தி பீடங்களில் தேவியின் தொண்டை பகுதி விழுந்த இடமாக கூறப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 141 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீநகரிலிருந்து அமைந்துள்ளது. இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல்களுக்கு இலக்காகலாம் என்ற காரணத்தினால் இக்கோயில் இந்திய இராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் உள்ளது. எனவே இந்திய அரசின் முன் அனுமதி பெற்றே இங்கு செல்ல வேண்டும். மேலும் இந்த பகுதியில் சரித்திரம் வாய்ந்த புராண கதைகளும் நம்பப்படுகிறது. அவற்றை காண்போம். புராண கதைகளில் ஒன்றான சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இறப்பில்லாத நிலை மற்றும் இறந்தால் மீண்டும் பிறப்பெடுப்பது என்பது குறித்து விளக்கி கொண்டிருந்தார். அதை ஒரு ஜோடி புறாக்கள் பார்த்து ரகசியத்தை அறிந்து கொண்டதாகவும் அதனால் அமர்நாத் பனிலிங்கம் உள்ள இடத்தில் குளிர் அதிகமாக இருந்தாலும் புறாக்கள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. 40 அடி உயரம் கொண்ட இந்த அமர்நாத் குகை கோயிலுக்கு 11வது நூற்றாண்டில் சூரியமதி என்ற ராணி இந்த கோயிலுக்கு திரிசூலங்கள், பானலிங்கங்கள் மற்றும் பிற புனிதமான சின்னங்களை பரிசளித்துள்ளதாக வரலாறுகள் கூறுகின்றன. சிவபெருமான் பார்வதிக்கு கூறிய அந்த கதையை இங்கு விரிவாக பேசுவோம். அதாவது, பார்வதி தேவி சிவபெருமானிடம் விலைமதிப்பற்ற வாழ்க்கை மற்றும் மரணத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துமாறு கோரினார். ஆனால் இந்த ரகசியத்தை யாரும் கேட்பதை அவர் விரும்பவில்லை. எனவே மலைகளில் உள்ள குகையை எந்த ஒரு சாதாரண மனிதனும் அணுகுவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதால் தெய்வங்களும் கூட செல்ல முடியாத இடத்திற்கு பார்வதியை அழைத்து செல்ல முடிவு செய்தார். அவர்களுக்கிடையே மட்டுமே ரகசியத்தை வைத்திருக்கவும் விரும்பினார். அதனால் அவர்கள் தனது தோழர்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் வழியில் விட்டுவிட்டார்கள். அவர் சவாரி செய்த நந்தி பகல்காமில் விடப்பட்டது. அவரது தலையின் மேல் அலங்கரிக்கப்பட்ட சந்தன்வாடியில் விடப்பட்டது. அவர் கழுத்தில் சுற்றி கொண்டிருந்த பாம்பு சேஷ நாக்கில் விடப்பட்டது. கடைசியாக அவர் சுமந்த வாழ்க்கையின் 5 அடிப்படை கூறுகள் பஞ்சதர்சனில் விடப்பட்டன. அவர்கள் தனது மகனான விநாயக பெருமானை மகாகுண உச்சியில் விட்டு சென்றார். இந்த எஞ்சிய உடைமைகள் மற்றும் தோழர்கள் மலைப்பாதையில் செல்லும் வழியில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகின்றதை நாம் இன்றும் காணலாம். இந்த தெய்வீக குகையின் பெயர் 2 பிரிவுகளை கொண்டுள்ளது. அதாவது அமர்நாத், அழியாதது, மற்றும் நாத் என்பது இறைவன். சிவபெருமான் தன் மனைவி பார்வதி தேவிக்கு வாழ்வு மற்றும் மரணத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்திய அழியாத இடம் என்பது இதன் பொருளாகும். 16ஆம் நூற்றாண்டில் ராணி சூரியமதி இந்த கோயிலுக்கு திரிசூலம் மற்றும் பல்வேறு புனித சின்னங்கள், பானலிங்கங்களை அளித்ததாக ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆரியப்பட்டரால் தொடங்கப்பட்ட ராஜாவளி பாதகத்தில் இந்த புனித குகையின் வரலாற்று குறிப்புகள் பற்றிய மிக விரிவான தகவல்கள் உள்ளது. மத முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலுக்கு பல மதத்தினரும் வருவது மிகவும் வியப்பை தருகிறது. வெளிநாட்டவரும் வந்து இந்த தரிசனத்தை காண்பது நாம் கண்கூடு. இந்து நம்பிக்கையின்படி இந்த தெய்வீக குகையை ஒரு மேய்ப்பனாக இருந்த பூட்டா மாலிக் கண்டுபிடித்தார். மேய்ப்பன் ஒரு முறை இங்கு ஒரு துறவியை சந்தித்ததாகவும் அந்த துறவி அவருக்கு ஒரு பை நிறைய நிலக்கரியை அனுப்பியதாகவும் கதை சொல்கிறது. வீட்டை அடைந்து
பையை திறந்து பார்த்தபோது நிலக்கரி பை தங்க காசுகள் நிரப்பப்பட்ட பையாக மாறியதால் அதிர்ச்சி அடைந்தார். அவர் அந்த துறவிக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினார். அவர் மேய்ப்பனை சந்தித்த அதே இடத்திற்கு சென்றார். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த இடத்தில் ஒரு சன்னதி நிறுவப்பட்டது. அன்றிலிருந்து அந்த இடம் அமர்நாத் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பொழுது அமர்நாத் எவ்வாறு நாம் பயணம் மேற்கொள்வது என்பதை இங்கு நாம் பார்க்கலாம். அதாவது இந்த அமர்நாத் புனித குகையை அடைய 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஜம்முவிலிருந்து பஹல்காம் வரை, மற்றொன்று ஜம்முவிலிருந்து பால்டால் வரை. யாத்ரீகர்கள் தங்கள் தெய்வீக பயணத்தை இந்த 2 இடங்களிலிருந்தும் தொடங்கலாம். இந்த 2 வழித்தடங்களுக்கும் இடையே பால்டால் வடக்கு பாதை குறுகிய பாதையாகும். இது கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இருப்பினும் இது செங்குத்தான ஒன்றாகும். எனவே மக்கள் பெரும்பாலும் பஹல்காமில் இருந்து தொடங்கும் பாதையை விரும்புகிறார்கள். இது நீண்டது எனினும் எளிதானது மற்றும் மிகவும் பாரம்பரியமானது. பக்தர்கள் ஸ்ரீநகர் அல்லது பஹல்காமில் இருந்து வெறுங்காலுடன் பயணத்தை தொடங்கலாம். அமர்நாத் யாத்திரை சென்றால் பாவங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. இந்த குகை கோயில் 5000 ஆண்டுகள் பழமையானது என புராணங்கள் சொல்கின்றன. இந்த குகை பற்றியும் அமர்நாத் யாத்திரை பற்றியும் புராணங்களில் பலவிதமான கதைகள் சொல்லப்படுகிறது. இந்த குகை கோயிலை முதலில் கண்டுபிடித்தவர் பிருகு முனிவர் ஆவார். இமயமலை தொடரில் தெற்கு காஷ்மீரில் ஆண்டுதோறும் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். 3880 மீட்டர் உயரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமர்நாத் குகை கோயிலுக்கு செல்லுதல் இந்துக்களின் வாழ்நாளில் மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான புனித பயணமாக கருதப்படுகிறது. அமர்நாத் யாத்திரையானது ஜூலை 1ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 31இல் எப்பொழுதுமே நிறைவடையும். யாத்திரைகளுக்கான முன்பதிவு ஏப்ரல் 14ஆம் தேதியோ அல்லது 17ஆம் தேதியோ துவங்குகிறது. அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரைகள் வசதிக்காக ஒரு ஆப் ஒன்றும், அதாவது செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் அமர்நாத் யாத்திரை வழித்தடம், தட்பவெப்பநிலை, ஆன்லைன் சேவை விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை நாம் செயலி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். 13 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட அனைவரும் அமர்நாத் யாத்திரைக்கு செல்ல தகுதியுடையவர்களாக ஆகிறார்கள். 6 வாரம் முதல் அதற்கு மேல் உள்ள கர்ப்பிணி பெண்கள் அமர்நாத் யாத்திரை செல்ல அனுமதி கிடையாது. அமர்நாத் யாத்திரைக்கு முன்பதிவு செய்வதற்கு நபர் ஒருவருக்கு 120 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பிச்சி டாப்பிலிருந்து சேஷ்நாக் போகிற வழியில் இந்த அருவி வந்து கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய. அமர்நாத் யாத்திரை, அண்ணாமலையார் கரோரா. சந்தனவாடியிலிருந்து பிச்சி டாப்லேருந்து சேஷ்நாக் போகும் வழியில் இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் கரைஞ்சி தண்ணி வந்து கொண்டிருக்கும். ऊपर हो जाएंगे क्या? आजा जा नानू बना वीडियो हाथ पे ले बेटा जा जा अपन ए बेटा ये आप भी बना आप भी
கையில் எடுத்து புது புது होते अरे चावल दलने के गेहूं देख ले जब बम्बा मारने जय बोले हाथ में लगा हाँ ओके मुन्ने चाय